மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சேல்ஸ் கமிஷன் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கேன், மார்க்கெட்டிங் பர்சனுடைய நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சேல்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன் ஹெட்டிங்கு. அதே மாதிரி கமிஷன் கண்டுபிடிக்கும். கமிஷன் எப்படின்னா இங்கே எனக்கு 25,000க்கு மேலே இருந்தாங்கன்னா 5% கமிஷன். அதே மாதிரி 50,000க்கு மேலே இருந்தாங்கன்னா 7% கமிஷன். அப்போ இந்த இடத்துல ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கேன், சிவாங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சேல்ஸ் அமௌண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 25,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு சேல்ஸ் கமிஷன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்த நேம் பாலான்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அவங்களுடைய அமௌண்ட்டு ஒரு 50,000 சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ ரெண்டுக்கும் எனக்கு சேல்ஸினுடைய கமிஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 25,000 அவங்க சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5%. அதாவது 50,000க்கு மேலே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7% கமிஷன். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுக்கிட்டு இப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்ஸ்ன்னு சொல்லி இந்த ஃபார்முலா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க, சேல்ஸ் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 25,000 இந்த மாதிரி கொடுத்துருங்க. 25,000 சொல்லி கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டு இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியது, இந்த அமௌண்ட்டை இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை அதாவது சேல்ஸ் அமௌண்ட்டை ஸ்டாரு 0.05ன்னு கொடுத்துணும். 5% எப்படி எழுதலான்டா 0.05 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. 0.05ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. அதாவது என்ன கொடுத்துருக்கேன்னா B2, அதாவது இந்த சேல்ஸ் அமௌண்ட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 25,000க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5%. அப்போ B2வை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டார் ஒன்று கொடுத்துட்றேன். இந்த 5% எப்படி எழுதணும்னா 0.05ன்னு எழுதணும். அடுத்தது திருப்பி இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 50,000 சொல்லி கொடுத்துட்றேன். 50,000 கொடுத்துட்றேன். சப்போஸ் இது ட்ரூவாக இருந்தால் ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், 7% சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்டார் ஒன்று கொடுத்துட்டு 0.07 சொல்லி கொடுத்துட வேண்டியது. 0.07 சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். இங்கே வந்துருச்சு பாருங்கள். அதே 10%னா 25,000த்துக்கு 2,500 வரும். இது 5%. அப்போ 25,000த்துக்கு 5% எவ்வளோன்னா 1,250. இது ஜஸ்ட் ட்ராப் பண்ணி அப்படியே கீழே எடுத்திங்கன்னா போதும். அடுத்ததுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இதை ஒரு கோட் பண்ணி பாருங்கள்.